மெட்ரோ தண்ணீர் லாரிகளுக்கு நேர கட்டுப்பாடு ஆனது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை மெட்ரோ தண்ணீர் லாரிகள் இயக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காலை 5 மணி முதல் 7:30 மணிக்குள் தண்ணீர் சப்ளை செய்யவும் அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவுறுத்தலானது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளுடன் சென்னை காவல் ஆணையர் அருண் நடத்திய ஆலோசனையில் இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில்? அது தொடர்பான முழு விவரங்கள். சென்னை பெரம்பூரில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக பள்ளிக்கு சென்ற 10 வயது சிறுமி மீது தண்ணீர் லாரி மோதியதுல சம்பவ இடத்திலேயே சிறுமி உயிரிழந்தார். இந்த சம்பவமானது சென்னை முழுவதுமே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ள நிலையில இது தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார். அதாவது காலை மற்றும் மாலை வேளைகள்ல பீக் அவர்ஸ்கள்ல இது போன்ற கனரக லாரிகள் இயங்கக்கூடாது எனவும் தண்ணீர் லாரிகள் சப்ளை எடுத்து செல்லக்கூடாது எனவும் அந்த உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார். அதன்படி கடந்த 2 நாட்களாக தீவிரமாக போக்குவரத்து காவல்துறையினர் சோதனையில ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது கனரக வாகனங்கள் இயக்கப்பட்டால் அவர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. நேற்று முன்தினம் 207 கனரக வாகனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில நேற்று 80க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மீது வழக்கு பதிவு செய்வது. இதற்கிடையே இந்த கனரக வாகனங்கள் மற்றும் தண்ணீர் லாரிகள் இயங்காததால பல இடங்கள்ல இந்த தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு அவர்களும் பொதுமக்கள் பலரும் குற்றச்சாட்டையும் முன்வைத்தனர், தண்ணீர் இல்லை என. இந்த நிலையில இது தொடர்பாக ஒரு பிரச்சனை நிலவி வரக்கூடிய சூழல்ல தற்போது தமிழ்நாடு குடிநீர் வாரிய அதிகாரிகளுடன் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்கள் காவல் ஆணையர் அலுவலகத்துல ஒரு அதிகாரிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தினார். இதுல தமிழ்நாடு அந்த குடிநீர் வாரியத்தோட மேலாண் இயக்குனர் வினய் உட்பட 30க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்துல கலந்து கொண்டனர். அவர்களிடம் 1 மணி நேரத்திற்கு மேலாக இது தொடர்பான ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றதாக தெரிகிறது. குறிப்பாக இந்த தண்ணீர் தட்டுப்பாடு தொடர்பாகவும் இந்த பீக் அவர்ஸ்ல தண்ணீர் லாரிகள் இயங்குவது தொடர்பாகவும் இந்த ஆலோசனையில பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டு இது தொடர்பான ஆலோசனை நடைபெற்றதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில இந்த ஆலோசனையில ஒரு முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை மற்றும் 9 மணி வரை இந்த மெட்ரோ தண்ணீர் வாட்டர் சப்ளை லாரி இயங்கக்கூடாது என அந்த தடையானது ஆலோசனையில முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக காலை 5 மணி முதல் 7:30 மணிக்குள்ள இந்த கனரக லாரிகள் மூலமாக தண்ணீர் சப்ளை செய்து கொள்ளலாம் என இந்த ஆலோசனையில முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது. மாலை நேரங்கள்ல இந்த கனரக லாரிகள் மூலமாக இந்த தண்ணீர் சப்ளை செய்யக்கூடிய லாரிகளை எவ்வழியாக சென்றால் எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும், எந்த மாதிரியான குறுகிய சாலைகள்ல பயணிக்கலாம், வேறு ஏதேனும் சாலைகள் மூலமாக இந்த தண்ணீர் சப்ளை செய்யக்கூடிய லாரிகள் செல்ல ஏதேனும் வழிவகை செய்யலாமா என்ற தொடர்பாக 3 நாட்களுக்குள்ள எந்தெந்த வழியாக லாரிகள் செல்கிறது உள்ளிட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு சென்னை காவல் ஆணையர் தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆவணங்கள் சமர்ப்பித்த பிறகு எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும் என குறித்து தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாலமன். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.